திமுக அழிக்கணும், திமுக அழிக்கணும், திமுக சொன்ன பூராமே காணாம. மக்கள் அழியாம இருக்கிறதுக்கு என்ன வழி, அதை பண்ணுறதுக்கு நீங்க முதல்ல யோசிக்க. முதல்ல திமுகவை அழிக்கணும், திமுக ஒழிக்கணும். திமுக ஒழிக்கிறது அழிக்கலாம் அப்புறம் வச்சுக்கோங்கய்யா. இது அழியலாம் அப்புறம் மக்கள் பார்த்துக்கிறாங்க. மக்கள் அழியாம இருக்கிறதுக்கு என்ன வழி, அதை பண்ணுறதுக்கு நீங்க முதல்ல யோசிக்க. முதல்ல அவ்வளவுதான். இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க. மூஞ்சிலி முடிக்க மாட்டேன். சொல்றேன் கேட்டு போங்கய்யா. போதும். எதுக்கு எடுத்தாலும் திமுக அழிக்கணும், திமுக அழிக்கணும், திமுக சொன்ன பூராமே காணாம. அந்தாளைங்களா காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியும்? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்ப வந்து பார்க்கறேன், எவனையும் சொல்றானா அவங்க ஆளை காணாம். எங்க இருக்காங்க தெரிய மாட்டேங்க. நான் ரொம்ப விளாவரியா பேசுறது சிக்கலாகி போவோம். அது வேண்டாம். ஆனா அவன் அவ்வளவு காரி துப்பியோ வைக்கவே இல்லாம சிரிச்சுன்றீங்கல்ல. நான் ரொம்ப டீப்பா உள்ள போக விரும்பல. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். திமுக அழிக்கணும். எப்படி முடியும் அழிக்கிறதுக்கு? எப்படி முடியும்? அது தஞ்சாவூர் கோபுரமா நிக்குது. பெரிய வரலாற்று படைச்சு போய் நிக்குது. திமுகங்கிறது ஒரு சாதாரண சாம்ராஜ்யமா. அது அதை பத்தி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி சொல்றதுக்கு எந்த கட்சியிலையும் எந்த விஷயமும் கிடையாது. என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. இப்ப இடையில ஒரு சம்பவம் வந்துச்சுங்க. திடீர்னு எல்லாருடைய அக்கௌண்ட்லயும் ஒரு 5000 ரூபாய் போட்டாரு. மக்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப அதிர்ச்சி. இந்த திமுக அழியணும் அழியணும் சொன்னான் பாருங்க. அவன் நல்லா அசந்து தூங்கி இருந்தவனுக்கு காதில் போய் யாராவது சொல்லிப்பாங்க. 5000 5000 போட்டாங்களா? ஏன்டா? ஏன் மக்கள் சந்தோஷமா அவங்க இன்ப அதிர்ச்சியோட இருக்கா? இவன் அதுல அந்த அதிர்ச்சியில திமுக அழியன்னு சொன்னே அதுல பாதி பேர் செத்து போயிட்டாங்கன்னா அந்த ரீசே வெளியே வரல. நான் வெறியாகி மன உளைச்சுக்கு ஆளாயிட்டேன். அவர் சாதாரண ஆள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்படியே சாதாரணமாக தான் இருக்காரு. இன்னும் நினைக்கிறாரு கிடையாது. நீங்க என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும். ஏன்னா பேச வேண்டிய வசனத்தை பூரா மேடெல்லாம் பேசி ஆகணும், பேசிக்கிட்டே இரு. ஆனால் செயல்பாடுகள் இருக்க ஒரே ஒரு கட்சி திமுக தான். இந்த தமிழ்நாட்டில் தங்கச்சி சகோதரி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இந்த கட்சியை விட்டா வேற எந்த கட்சிக்கு இந்த பவர் கிடையாது. கொஞ்சம் வேற என்னமோ நினைச்சேன்னு சொன்னீங்க. அது என்ன?